ஹாய் மக்களே, தட்டை இருக்க வந்திருக்கேன். காலையில் தங்கங்களா, செல்ல கட்டிங்களா, நான் ஒன்று சொல்லுறேன். யாரையும் நம்பி யாரையும் பாசத்தை அதிகமாக வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும். அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா சொந்தம் பந்தங்கள் நம்ம நீ மாதிரி வருமானு சொல்லுவாங்க. நம்ம நல்லா பழகும்போது நம்ம புருஷன் நம்ம பிள்ளைங்க மேலே பாசத்தை வைக்கிற பாசத்தோட அதிகமாக அவங்க மேலே நம்ம பாசம் வைப்போம். ஆனால் அவங்க வேஷமாக தான் நம்மகிட்ட பழகுவாங்க. அது நமக்கு தெரியாமையே நம்ம என்ன வாயில் கூட கக்கி கூட அப்படி பார்ப்போம் நம்ம. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட நிற்க மாட்டாங்க. புது உறவு கிடைச்சிருந்தா அந்த பக்கம் நிற்பாங்க அவங்க. அப்போ நம்மகிட்ட வேஷம் போட்டு தான் பழகுவாங்க. இப்போ உள்ள காலங்கட்டம் அதுதான். நம்ம அதை உண்மையாக நினச்சிக்கிட்டு அவங்க அப்படி பண்ணும்போது நமக்கு தாங்கிக்க முடியாது. என்னடா நம்மகிட்ட பண்ணு. அதனால நான் நம்ம புருஷன் மேலே நம்ம பிள்ளைங்க மேலே பாசம் வைக்கிறத அடுத்தாள் மேலே வச்சு ஏமாறாதீங்க. அந்த வலியும் வருத்தம் யாராலையும் தாங்க முடியாது. உங்கள் பிள்ளைங்க உங்கள் புருஷன் மேலே பாசத்தை வைங்க. யாரையும் நம்பாதீங்க. நம்ம யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடாது. நம்ம மேலே கோவப்பட்டு நம்ம மேலே உரிமையாக எடுத்து சொல்கிறவங்க மேலே நம்ம நம்பலாம். நம்ம மேலே ஒரு சின்ன நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இவ இப்படி தான் அப்படி இப்படின்னு நம்மளை சொல்கிறவங்க நம்பக்கூடாது. அப்போ நம்மகிட்ட வேஷம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க தேவைக்கு நம்மளை உபயோகப்படுத்துகிறாங்க. கருவேப்பிலை மாதிரி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க தங்கங்களா. அதே 10 பைசா காசு 10 பணமும் 10 நகையும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம தப்பே பண்ணாலும் அது சரின்னு சொல்கிற உலகம் இது. பார்த்து நடந்துக்கங்க. எனக்குள்ளது யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் இருக்கணும். பாய்.